ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். உருளைக்கிழங்கு இருந்தால் ஒரு வாட்டி இது மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ 1.5 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 க்ரீன் சில்லி, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், 4-5 பூண்டு பல் திருவி சேர்த்துடலாம். கொத்தமல்லியை சேர்த்துடுங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெண்ணெயை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதோடவே கொத்தமல்லியும் ஒரு 2 பூண்டு பல் திருவி சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். கோதுமாவை நம்ம பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு சப்பாத்தி உருண்டையை எடுத்து இப்போ தரட்டிடலாம். ஓரெல்லாம் மெலிசா தரட்டலாம், நடுவில் கொஞ்சம் தடியாக இருக்கட்டும். இப்போ இது மாதிரி தரட்டி எடுத்துட்டோம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இப்போ இதை இப்படியே மடித்து தரட்டி சுட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். என் பையனுக்கு சீஸ் பிடிக்குன்றதுனால நான் இப்போ சீஸ் சேர்த்து நான் இது மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ சப்பாத்தியை தரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா தரட்டி எடுத்துடலாம். தவா காயட்டோன்னு இப்போது தரட்டி வச்சு இந்த சப்பாத்தியை சேர்த்துடுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் செவக்கட்டோன்னு எடுத்துடலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி 2 பக்கமும் செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பட்டரும் கார்லிக்கும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தடவி விட்டுடலாம். தடவி விட்டு ஒரு திருப்பி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா. இது தயிரோட தொட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் ஊறுகாய் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.